Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாச்சியார் வந்து குறுக்கிட்டீங்க ரொம்ப நேரமா. சுருக்கமாக நிறைவு கருத்து சேர்த்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் தெரியுது. டேட்டா உங்களுக்கு காமிக்குது. தினம் நடக்கிற சம்பவங்கள் அதிகரிக்கிறதுக்கான மூல காரணம் என்ன? இங்கே கஞ்சாவும் போதைப் பொருட்களும் கொடி கட்டி பறக்கிறது. அதை விநியோகம் பண்ணுகின்ற பெருங்கைகள் யாராக இருக்கிறார்கள் என்றனா மெத்தஃபெட்டமைன் கடத்தின ஜாஃபர் சாதிக்கும் திமுக தான். இன்றைக்கி இந்த கஞ்சா கடத்துகின்ற பிடிபட்ட கேஸுகளில் நீங்கள் அவங்களோட பின்னணிகளை போய் பார்த்தால் அதுலேயும் பெரும்பாலானவர்கள் மோர் தென் 60% ஆர் டிஎம்கே. இல்லை அவங்க அப்படி இல்லை, நீங்கள் வழக்குகள் அதிகமாக இருக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது விழிப்புணர்வும் தைரியமும். இந்த வழக்கு அதிகரிச்சுட்டு கூட பாதுகாப்பான சூழலாக. அதாவது அது வந்து எப்பயுமே தைரியமா இருக்கிறான். திமுகவோட இது என்னன்னா ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி அவங்க சக்சஸ் ஆகிட முடியும்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கு தைரியம் வந்துருச்சு, அதனால தான் இங்கே கிரைம் ரேட் வந்து உங்களுக்கு டேட்டா தைரியமாக வந்து பேசுகிறாங்க, தைரியமாக வந்து சொல்லிக்கிறாங்க. தைரியமாக யாராவது ஒரு பொண்ணு வந்து சொன்னால் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, யார் வந்து சொன்னாங்களோ அந்த அடையாளத்தில் வெளியே அடையாளத்தை நீங்கள் இதுக்காகவே ஒரு நிறுவனம் வைத்து அந்த நிறுவனத்தின் வாயிலாக எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் கொடுத்து அவர்கள் அதை உடனே டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தைரியம் வருது அப்படின்னா அந்த தைரியத்தை நீங்களே தான் முறையிலேயே. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னா, திரும்ப இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த குற்றங்கள் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் கஞ்சா. அந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த திமுக அரசாங்கம் தவறிவிட்டது. திமுக அரசாங்கம் பெண்களை அவதூறு பண்றது யாருங்க? திமுக அரசாங்கம் ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண தவறுது அப்படின்னா அந்த குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் பெரும்பாலானோரும் திமுகவினராக இருக்கிறார்கள் என்பது. நாச்சியார் சுகந்தி நம்மோடு இணைந்திருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அதற்கு காரணம் ஒரு உதாரணமாக சொல்லணும்னாக்கா 42% மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறாங்க, 50% மேற்பட்டவர்கள் உயர்கல்விக்கு செல்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதியே பெருமிதமாக சொல்கிறார். அரசும் அதை பெருமிதமாக சொல்கிறாங்க. ஆனால் 17ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதாவது இந்த 100% நாங்கள் பெண்களை படிக்க வைத்து விட்டோம், இத்தனை % பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், இத்தனை % பெண்கள் உயர்கல்விக்கு போகிறார்கள், இது அத்தனையும் எங்களால் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு திமுக மாதட்டி கொண்டால் அதை விட ஒரு பெருத்த அவமானம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா அப்படி பேசுகின்ற முதல்வருக்கோ இல்லை ரகுபதிக்கோ அமைச்சர் ரகுபதிக்கோ வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம். ஏன்னா தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் பிரசிடென்சியாக இருந்த காலத்திலிருந்து அப்போதே வந்து இங்கு பெண்கள் கல்வி கற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஆண்டுகால பாரம்பரியம், சரிங்களா? அப்போ அந்த 200 ஆண்டுகால வரலாறை வந்து ஒரு 5 வருஷம் ஸ்டாலின் ஐயா ஆண்டதில் தான் இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சுருக்குறது அப்படிங்கிறது நீங்கள் வரலாற்றை அவமதிக்கிறீர்கள், அல்லது திமுககாரர்களுக்கு வரலாறு தெரியல. அவங்களுக்கு வரலாறு தெரியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதை திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. உயர்கல்விக்கு பெண்கள் இன்றைக்கி இத்தனை % போயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுடைய கல்வி சதவீதம், உயர்கல்விக்கு போன சதவீதம் நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அதிமுகவால் உருவானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உருவான ஒரு கவர்மெண்ட்டால் அவங்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க, கட்டடத்தை எழுப்பியிருப்பாங்க, அங்கே எல்லா கரண்ட் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு 5 வருஷம் அங்கே இருந்துட்டு இது அத்தனையுமே நாங்கள் தான் பண்ணினோன்னு சொல்லி எதை எடுத்தாலும் ஸ்டாம்ப் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனை மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் வந்து திமுக உண்மையிலுமே அப்படியான ஒரு அரசாங்கத்தை இந்த 5 ஆண்டு காலங்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நிறைய புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க. டிஜிபி கூட ஒரு புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லி உள்துறை செயலாளரும் சொல்கிறார். அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. ஒரு அரசியல் தலைவர்கள் போல பேசலாமா? அவர் சொல்லியிருக்கப்ப 2021 விட 2025 ஒப்பிட்டு பார்க்குறப்ப பெருமளவு குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்குது அப்படிங்கிறார். இப்போ 2021 சொல்ல வரலன்னா அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு பேட்டர்னை உருவாக்கி வச்சிருக்கு சார். என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு அரசாங்கத்துக்காக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளே பொய் சொல்லுதல், அதிகாரிகளே இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதாக பொய் சொல்லுதல், அது இந்த விஷயத்தில் கிடையாது. அரசு எந்திரத்தில் இங்கே அதிகாரிகள் திமுக அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள். 41 பேர் இறந்த அந்த கரூர் சம்பவத்தில் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்
ஸ்க்ரீனில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இது இப்படியானது, அது அப்படியாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கோர்ட்டில் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இங்கே வந்து அந்த டீம் வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்த சமயம். அப்போது இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் டீம் இது பண்ணிகிட்டு இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற துடிக்கிறீர்கள் என்றால் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கு அதிகாரிகளும் வந்து திமுக காரர்கள் போலவே செயல்படுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. அமைச்சராக இருக்கிற ஒரு அரசியல்வாதி, அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அழுத்தம் இருக்கலாம். அதிகாரிகளுக்கு என்ன இருக்குது? என்ன நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நிர்பந்தத்தை திமுக உருவாக்கி கொடுத்துக்கிறது. ஏன்னா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் இது இருக்குது, இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் சம்திங் வேறு இருக்குது அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். அது வந்து இதில் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் அது அர்த்தம். நீங்கள் வந்து இன்டைரக்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சரி, தொடர்ந்து பேசுவோம். நாச்சியார் சுகந்தி, நீங்கள் குறுக்கிட்டீங்க முன்னாடியே. காரை செல்வராஜ் சார் பேசும்போது கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது. அந்த கன்விக்ஷன் ரேட்லேயே வந்து அதுலேயுமே திமுக அரசாங்கம் செய்கின்ற குளறுபடி அப்படிங்கிறது என்னென்னா, உண்மையிலுமே கன்விக்ட் ஆனவங்க எல்லாருமே அவங்க உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிறதே இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஞானசேகரன்றவன் முதல் நாளுக்கு வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 நாள் கேப்புக்குள்ளே வந்து இங்கே என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரோட கனெக்டட் அப்படிங்கிறது எல்லா மீடியாவும், பர்டிகுலராக எங்கள் ஏடிஎம்கேவோட ஐடிவிங் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு 100 வீடியோக்கு மேலே ஒரு 500 ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு மேலே எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலை உருவாகியிருக்கு. என்னென்னா, அண்ணா நகரில் ஒரு 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த கேஸை வந்து சிபிஐ எடுத்துக்கக்கூடாதுன்னு போராடுது. எதுக்கு? ஒரு 10 வயசு சின்ன குழந்தைக்கு எதிராக இந்த அரசாங்கம் 60 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரை அரேஞ்ச் பண்ணுது. அப்படிங்கும்போது உண்மையிலேயுமே ஒரு அரசாங்கம், திமுக கட்சியாகலை, திமுக கட்சி என்பது எப்போதுமே அது பெண்களுக்கு எதிரான கட்சி. திமுக கட்சிக்குள்ளே பெண்கள் பாதிக்கப்பட்டதை பற்றி ஒரு இது பண்ணனால அதை பற்றி அவர்கள் வெளியில் பேச வந்தாலே அதே ஒரு அண்ணா அறிவாலய பில்டிங்கெல்லாம் விட அதை விட ஒரு பல மடங்கு பெரிய பில்டிங்கு மாதிரி புத்தகங்கள் தயாரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு அங்கே குற்றச்செயல்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ ராஜீவ்காந்தி இது. ஆனால் நீங்கள் வந்து இந்த உருவாகியிருக்க ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருந்தாலும் சரி, அண்ணா நகர் அந்த குழந்தை கேஸாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் பாதிக்கப்படுகின்ற பெண்களின் பக்கத்தில் நிற்கிறதா, நீதியின் பக்கத்தில் நிற்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்விக்ஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த கன்விக்ஷன் ரேட்டுக்கு முன்னாடி எழுப்பப்பட வேண்டிய கேள்வி, மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கேள்வியாக எதுனா, உண்மையிலுமே பாதிக்கப்படுகின்ற பெண்களின் பக்கம் திமுக அரசாங்கமாக நிற்கிறதா என்றால் மிக நிச்சயமாக அது இல்லை அப்படிங்கிறதா அவங்க திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வெறும் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, வந்து போன வருஷம் டிஜிபி, பொறுப்பு டிஜிபி இவ்வளோ நடந்துச்சு, இந்த வருஷம் இவ்வளோ நடந்தது, டேட்டா என்ன காட்டுது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் 10%, இந்த 10 வருஷத்தை விட அடுத்த வருஷம் 15%ன்னு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அதுக்கான மூல காரணம் என்ன? இங்கே நமக்கு டிஜிபியே கிடையாது. டிஜிபியே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படின்னா இதை விட ஒரு அவமானம் போலீஸ் துறை மந்திரிக்கு என்னவா இருக்க முடியும்? ஏன் நீங்கள் டிஜிபியை வச்சுக்கவே கூடாதுங்கிறதுல உயர்நீதிமன்றம் உங்களை பலமுறை இந்த கேள்வி கேட்டிருக்கு, ஏன் நீங்கள் இது பண்ண மாட்டேன்றீங்கன்னு. அப்போ உங்களுக்கு வந்து ஏன் அது என்ன ஒரு டிஜிபியை வச்சுக்கிறதுல கூட இந்த அரசாங்கம் இவ்வளவு அரசியல் செய்கிறது அப்படின்னீங்கன்னா, அப்போ இங்கே டிஜிபியே இல்லாத மாநிலத்தில் குற்றச்செயல்கள் அதிகமாகத்தான் நடக்கும். சரி.